Do you feel the vibes? Hello students, in this session we are going to deal about the Graham's law of diffusion. So first of all we know about the what are called diffusion and what are called effusion. ஸோ டிஃப்யூஷன் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா ரெண்டு கேஸஸ் வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ்அப் ஆகி, அதாவது ஒரு கேஸ்குள்ளார இன்னொரு கேஸ் மிக்ஸ்அப் ஆகிறதுக்கு ஒரு டிஃப்யூஷன். எஃப்யூஷன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிலிண்டர் கூட சொல்லலாம். சிலிண்டரில் கேஸ் சிலிண்டர் இருக்குல்லப்பா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ப்ரெஷர் ரீஜன்லேருந்து கேஸ் வந்து லோ ப்ரெஷர் ரீஜனில் ஒரு சின்ன பின்ஹோல் வழியாக வெளில வந்ததுன்னா அதுக்கு பேர் எஃப்யூஷன். ஓகே, அப்போ இங்கே கிராம்ஸ் லா பொறுத்த வரைக்கும் விச் இஸ் applicable for both diffusion as well as effusion. ரெண்டுக்குமே இது வந்து இதுதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல டிஃப்யூஷன்னா என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க பாருங்க. என்ன, when two non-reactive gases are allowed to mix. இந்த இடத்துல முக்கியமானது பார்த்தீங்கன்னா non-reactive gas அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. Non-reactive gas, okay, are allowed to mix. The gas molecules migrate from the region of the higher concentration to the region of low concentration. ஓகே, அப்போ ரெண்டு என்ன பண்ண போகுது, ரெண்டு கேஸ் வந்து நான் ரியாக்டிவ் கேஸஸ் ஒன்னோட ஒன்று மிக்ஸ்அப் ஆகுது இல்லை. அப்போ மிக்ஸ்அப் ஆகி த மாலிகூல்ஸ் ஆர் மைக்ரேட் ஃப்ரம் தி ரீஜன் ஆஃப் ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் வரும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்ன சொல்ல போகிறோம். ஸோ திஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கேஸஸ் இன்வால்வ்ஸ் இன் த மூவ்மெண்ட் ஆஃப் தி gaseous molecule through the another gas is called diffusion. இது first question. What is diffusion அப்படின்னு கேட்டாங்கன்னா, diffusion அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ஆன்சர். ஓகே, next effusion அப்படின்னா என்ன. effusion is the another process in which gas escape from the container. ஒரு கேஸ் வந்து எதுலேருந்து escape contained through a very small pinhole. ஸோ இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு கேஸ், இது ஒரு கேஸ், ரெண்டும் ஒன்னோட ஒன்று மிக்ஸ்அப் ஆகுது, இது டிஃப்யூஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ப்ரெஷரைஸ் கேஸ் இருக்குது, இங்கே வேக்கும், இது ஒரு சின்ன பின்ஹோல் வழியாக வெளியே வந்துச்சு அப்படின்னா அது பேர் எஃப்யூஷன். ஓகே, இப்போ கிராம்ஸ் லா என்ன சொல்ல போகுது, இதுதான் ஆக்சுவலி கிராம்ஸ் லா. ஸோ இப்போ கேட்குறாங்க ஸ்டேட் கிரஹாம்ஸ் லா அப்படின்னு கேட்குறாங்க. கிரஹாம்ஸ் லா அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஆன்சர். என்ன அப்படின்னா, த ரேட் ஆஃப் diffusion or effusion, அதாவது diffusion or effusion is inversely proportional to the square root of molar mass. This statement is called the Graham's law of diffusion. Mathematically, the rate of diffusion is inversely proportional to root of m அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, rate of rate 1 divided by rate 2 equal to root of m2 divided by m1. அதாவது என்னன்னா, rate is inversely proportional to molar mass, அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் மோலார் மாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து இப்போ என்ன நீட்டுக்காக நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆர்ஏ. ஆர்ஏங்கிறது ரேட் ஆஃப் ஏ கேஸ், ரேட் ஆஃப் பி கேஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என்பி டிவைடட் பை எம்ஏ ஈக்குவல் டு பிபி டிவைடட் பை பிஏ. இதை கொஞ்சம் கால்குலேஷனுக்கு உனக்கு தேவைப்படும். இதுதான் வந்து கிராம்ஸ் லா, மேத்தமெட்டிக்கலாக சொல்லணும். ஸோ உங்களுக்கு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட முடிச்சிருக்காங்க, ரைட்டாப்பா. சரிப்பா, அதே மாதிரி இங்கே ப்ரெஷரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வென் டிஃப்யூசிங் கேஸஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ப்ரெஷராக இருந்தால் எப்படி வரும் அப்படிங்கிற, ஆர்ஏ டிவைட் பை ஆர்பி ஈக்குவல் டு பிஏ டிவைட் பை பிபி ரூட் ஆஃப் என்பி. அதாவது ப்ரெஷர் பேசிஸில் போட்டிங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே ஆர்ஏ அண்ட் ஆர்பி ஆர் தி ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆஃப் ஏ அண்ட் பி, எம்ஏ அண்ட் எம்வி தேர் ரெஸ்பெக்டிவ் மோலார் மாஸ். ஓகே, ஸோ இது நம்மள தான்ப்பா கிராம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. அண்ட் unknown gas diffuses at a rate of 0.5 times than that of the nitrogen at the same temperature and pressure. Calculate the molar mass of unknown gas கொடுத்துருக்காங்க. இப்போ ரேட் ஆஃப் unknown gas போடுறோம், ரேட் ஆஃப் நைட்ரஜன் தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எம் என் டூ. ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இல்லை, அப்போ எம் unknown அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.5 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 28. ஏன்னா மோலார் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் எவ்வளவு, மோலார் மாஸ் ஆஃப் N2 ஈக்குவல் டு 28 கிராம். ஓகே, ஒரு நைட்ரஜனுக்கு 14 கிராம். அப்போ இங்கே ஆக்சுவலி N2 தானே, N2னா 28 கிராம் இருக்கும். ஸோ இங்கே எம் அன்னோன் கொடுத்துருக்காங்க. இப்போ ரேட் ஆஃப் டிஃப்யூஷனில் மேலே கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலி an unknown gas diffuses at a rate of 0.9 that of nitrogen. அப்போ 0.5 times வந்து எப்படி இருக்கு,
அதிகமாக இருக்குது. எதை விட? நைட்ரஜனை விட. அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0.5, அதாவது இது வந்து 0.5 டிவைடட் பை 1ன்னு எழுதலாம். ஏன்னா எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது 1ன்னா அது 0.5 டைம்ஸ் வந்து என்னவா இருக்குது, அது வந்து இதாக இருக்குது. அது அதிகம்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி அது எப்படி சொல்லணும்னா இதை விட அது 0.5 டைம்ஸ் தான் அதோடைய ஃபாஸ்டர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே வந்து 0.5 டைம்ஸ்ங்கும் போது இங்கே ரூட் எடுக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரூட்டை வெளில எடுக்கிற அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? 0.25ன்னு வந்துடும். ஸோ எம் அன்னோன் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இவ்வளோ தான் விஷயம். ஓகே, இதை வச்சுக்கிட்டு ஸோ கீழே ஒரு ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள். A flammable hydrocarbon, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள். A flammable hydrocarbon gas at a particular volume is found to diffuse through a small thin hole in 1.5 minutes. Okay, under the same conditions of temperature and pressure, an equal volume of bromine vapor takes என்னது 4.73 minutes. இப்போ இங்கே வந்து T1 T2 கொடுத்துட்டாங்க. To diffuse through a same hole, calculate the molar mass of unknown gas and suggest what this gases might be அப்படின்னு கொடுத்துட்டாங்க. given the molar mass of bromine கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து ஒரு ஹைட்ரோ கார்பனையும் புரோமினையும் வச்சுக்கிட்டு இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம்ப்பா. ஸோ கிவன் எழுதுகிறப்ப கிவனில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டி ஹைட்ரோ கார்பன், அதாவது டைம் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.5 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி டி புரோமின் எவ்வளோ கொடுத்துருக்காங்கப்பா? 4.73 மினிட்ஸ் இது கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டுப்பா மோலார் மாஸ் ஆஃப் புரோமின் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம இதில் என்ன எடுத்துக்கணும், இது ஸ்டாண்டர்ட் தானே, 159.8 கிராம் per mole. ஓகேப்பா. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதை வச்சுட்டு அந்த ஹைட்ரோ கார்பன் என்ன அப்படின்னு சொல்லணும். இதுதான் இப்போது கிவன். இப்போ முதல்ல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ரேட் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் சொல்லலாமாப்பா. அதாவது ரேட் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் டிவைடட் பை ரேட் ஆஃப் புரோமின் ஈக்குவல் டு நமக்கு ஏற்கனவே என்ன ரூட் ஆஃப் m2 டிவைட் பை m1ங்கிற ஒரு ஃபார்முலா, தட் இஸ் ஈக்குவல் டு T2 டிவைட் பை T1ன்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்லப்பா. ஓகே, அது மாதிரி இங்கே m2ங்கிறதுக்கு பதில் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா Br, இதை வந்து ஹைட்ரோ கார்பன் வச்சுக்கலாம். அப்போ இதையும் Br, இதை வந்து என்னென்னு வச்சுக்கலாம், ஹைட்ரோ கார்பன் வச்சுக்கோம். ஓகேப்பா. இப்போ இதை வச்சுக்கிட்ட அப்படின்னா இப்போ ரெண்டு ஃபார்முலா இதில் நமக்கு கிடைக்குது. அதாவது ரேட் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் டிவைட் பை ரேட் ஆஃப் புரோமின் ஈக்குவல் டு TBr டி ஹைட்ரோ கார்பன். இதை முதல்ல நம்ம எடுத்துப்போம். அப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் என்ன உனக்கு என்ன கிடைக்கும்? 1.5 டிவைட் சாரி டி புரோமின் தானே 4.73, டி புரோமின்னா 4.73 டிவைட் பை 1.5. ஓகே, அப்படின்னா இது எவ்வளோ வரும்? இதையும் அடித்தோம்னா 3.15 வரும். ஏன்னா இதுவும் மினிட்ஸ் தான், இதுவும் மினிட்ஸ் தான். ஸோ அடித்தோம்னா இது யூனிட் கிடையாது. ஓகேப்பா. இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சிச்சு? ரேட் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் டிவைடட் பை ரேட் ஆஃப் புரோமின் இஸ் ஈக்குவல் டு 3.15 தெரிஞ்சு போச்சு. இப்போ ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுவோம். எப்படி அப்படின்னா நமக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குல்ல, என்னது? ரேட் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் டிவைடட் பை ரேட் ஆஃப் புரோமின் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எம் புரோமின் டிவைடட் பை எம் ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேப்பா. அப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த ரிலேஷன் எடுத்துக்கலாம். அப்படின்னா என்ன கிடைக்கும்? 3.15, that is rate of hydrocarbon divided by rate of bromine is equal to root of MBR ஓட வேல்யூ எவ்வளவு? 159.8 கிராம், 159.8 கிராம் per mole இல்லையா, டிவைடட் பை எம் ஹைட்ரோகார்பன். இப்போ இதை நான் வந்து ரூட் எடுக்கிறேன் அப்படின்னா இது என்ன வந்துடும்? ஆக்சுவலி 3.15 ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டு 159.8 கிராம் per மோல்னு எடுக்கலாமா, டிவைடட் பை எம் ஹைட்ரோகார்பன். ஓகே, அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
m hydrocarbon is equal to என்ன வரலாம் 159.8 divided by 3.15 whole square அப்படின்னு எடுக்கலாம். இதை சால்வ் பண்ணிங்கன்னாப்பா 16.1 கிராம் பர் மோல் வரும் இல்லையாப்பா. இதை சால்வ் பண்ணிங்கன்னா அப்போ எம் ஹைட்ரோகார்பனோடைய இது என்ன 16.1 ஆர் 16 கிராம் பர் மோல்னு சொல்லிடலாம். இப்போ ஹைட்ரோகார்பனில் வந்து எந்த ஹைட்ரோகார்பனாலும் இருக்கலாம் இல்லையா. ஹைட்ரோகார்பன் அப்படின்னு சொன்னால் இது வந்து அல்கேனாக இருக்கலாம், அல்கீனாக இருக்கலாம், இன்னொன்று என்னவா இருக்கலாம் அல்கைனாக இருக்கலாம் இல்லையாப்பா. இப்போ அல்கேனா ஜென்ரல் ஃபார்முலா என்ன CnH2n + 2. இங்கே என்ன CnH2n வரும். அதுக்கடுத்து இதுக்கு என்ன வரும் CnH2n - 2. இதில் எந்த ஃபார்முலா ஒத்து வருதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Cn அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன். இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா NC, அதாவது நம்பர் இங்கே என்னன்னு எனக்கு தெரியாது, ப்ளஸ்ஸு 2n ஹைட்ரஜன் ஓகே மைனஸ் 12 மைனஸ் வராது சாரி +2 தானே 12 கிடையாது +2 ஓகே ஈக்குவல் டு 16. இதை போட்டு பார்க்க போகிறோம். இப்போ என்ன வரலாம் n × 12 ப்ளஸ்ஸு 2n × 1 ப்ளஸ்ஸு 2 ஈக்குவல் டு 16. அப்போ இங்கே என்ன இருக்கலாம் அப்படின்னா 12n வரலாமா. 12n ப்ளஸ்ஸு 2n + 2 16 அப்படின்னா என்ன இருக்கலாம் பாருங்கள். 12n + 2n ஈக்குவல் டு எவ்வளவு 14n. அப்போ 14n + 2 ஈக்குவல் டு 16. அப்போ 14n ஈக்குவல் டு 16 - 2. அப்போ 14n ஈக்குவல் டு எவ்வளோ இருக்கலாம் 14. அப்போ n ஈக்குவல் டு என்ன வரலாம்ப்பா 14/14 ஈக்குவல் டு எவ்வளவு 1. அப்போ இந்த ஃபார்முலா C ஈக்குவல் டு என்ன இருக்கலாம் ஆக்சுவலி n ஈக்குவல் டு 1. n ஈக்குவல் டு என்னப்பா 1. அப்போ CnH2n + 2 அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே என்ன வரலாம் ஆக்சுவலி ஃபார்முலா என்ன வரலாம் CH4. இதுதான் ஃபார்முலா. அப்போ ஹைட்ரோகார்பன் இஸ் என்னப்பா மீத்தேன். மாலிகுலர் ஃபார்முலா இல்லைப்பா, மாலிகுலர் ஃபார்முலா ஈக்குவல் டு CH4. இதுதான்ப்பா ஆன்சர். இதை நீங்கள் ப்ராப்ளம் நோட்டில்